இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் மோட்டோ பிளாகிங் செட்டப். இப்போ வந்து நம்ம வந்து மோட்டோ பிளாகிங் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் இதுல இருக்க ஹேக்லாம் என்னென்ன ஹேக் இருக்குன்னு சொல்லி தரப்போறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோ GoPro டூல். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குன்னு செட் பண்றது சொல்ல போறேன். ஸோ என்னோட மைக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடி செக் பண்ணிக்கோங்க நல்லா. அந்த லாக்ல நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிடணும். ஸோ யூ டோன்ட் நீட் டு பி பர்ஃபெக்ட், யூ ஜஸ்ட் நீட் டு பி கன்சிஸ்டன்ட். ஸோ கைஸ் நல்லா உங்க மிஸ்டர் பிளஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்மெட்டோட மோட்டோ விளாகிங் செட்டப் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சீக்கிரட்டும் நான் ஒன்று சொல்ல போறேன். நான் என்னென்ன சீக்கிரட் யூஸ் பண்றேன் மோட்டோ விளாகிங்க்கு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் இந்த செட்டப் வச்சு தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ப முடியல, உண்மையாக தாங்க சொல்கிறேன். இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 45,000. ஹெல்மெட் ஏதோ 1,500 தான். ஆனால் வந்து இதில் இருக்க அந்த அசசரிஸ் கேமரா எல்லாம் சேர்த்திங்கன்னா 45,000 கிட்ட வந்துச்சு. எப்படிறான்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்லாம் இல்லை. இது இல்லாமல் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த ட்ரிக்கு சொல்லி தரப்போகிறேன். தென் இதில் இருக்க ஹேக்லாம் என்னென்ன ஹேக் இருக்குன்னு சொல்லி தரப்போகிறேன். தென் சேனல் யாராவது சொல்லி நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கால் எடுத்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ, அவங்க லவ் யூ ஸோ மச். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் மோட்டோ விளாகிங் செட்டப். ஸோ இது வந்து ஸ்பெஷலி மோட்டோ விளாகிங்காகவே வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங்காக வாங்கினது. ஸோ இதோட யூஸ் என்ன, இதோட காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்மெட் முக்கியமாக தேவை. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வீகா போல்ட்டு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,550 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ லோக்கல் ஷாப்பில் வாங்கினா உங்களுக்கு கம்மியாகும். பட் இந்த ஹெல்மெட் தான் இருக்கணும், அந்த ஹெல்மெட் தான் இருக்கணும், நம்மகிட்ட KYT தான் இருக்கணும், AGV தான் இருக்கணும், ஆக்ஸார் தான் இருக்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்டே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபுல் ஹெல்மெட் இருந்தால் போதும். ஆஃப் ஹெல்மெட்டில் நம்மளால் மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபுல் ஹெல்மெட் நல்ல டைட்டான பேடிங்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி, ஃபேஸ்க்கு டைட்டாக இருக்க மாதிரி ஆடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டைட்டான பேடிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கைஸ் அடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா தேவை. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹீரோ GoPro 12. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய ஆக்ஷன் கேமரா இருக்குது, DJ இருக்குது, Insta360 இருக்குது, GoPro இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹீரோ GoPro 12 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 29,990 ருபீஸ் கிட்ட வருங்க. கிட்டத்தட்ட 30,000 கிட்ட வரும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு நான் போக சொல்கிறேன். இதில் நிறைய இருக்குது, இதில் போக என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு என்னென்ன அசசரிஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேமரா கொடுத்துருவாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளேயோட வரும். ஸோ டெய்லி விளாகிங்க்கும் நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேட்டரி கொடுப்பாங்க. ஒரு பேட்டரி தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒரு மவுண்ட் கொடுப்பாங்க. இது வந்து இதான் அந்த ஸ்டாக் பாக்ஸ்லேயே வந்துடும். ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேமராவை நம்ம வந்து ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சின் மவுண்ட் ஸ்டாப் வேணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற சின் மவுண்ட் ஸ்டாப். ஸோ இது இருந்தால் தான் ஹெல்மெட்டில் வந்து மவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது இல்லைன்னா கூட நம்ம இந்த ஸ்டாக் இருக்குது தெரியுமா, அந்த ஸ்டாக்ல இருக்க மவுண்ட் இருக்குது தெரியுமா, அது நீங்கள் வந்து எம்சீல் போட்டு ஹெல்மெட்டில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மவுண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சீல் போட்டு இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், கரெக்டாக பொசிஷனை பார்த்து. ஸோ நான் இது யூஸ் பண்ணல. ஆனால் இது ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அதனால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் வாங்கி இதில் ஒட்டிக்கிட்டேன். ஸோ கைஸ் கேமரா இருக்குது, மவுண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஸோ இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும், ஆனால் நம்ம பேசுகிற ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு தேவை வந்து ஒரு ஆடியோ அடாப்டர் ஒன்று தேவை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா GoProட ஆடியோ அடாப்டர். ஸோ இந்த அடாப்டரோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 4,500 கடுகு பெருசாக இருந்தாலும் காரம் சிறுசாக இருக்கும். சாரி ரொம்ப ஜாம் ஆகுது. கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கும். ஸோ அதோட விளைவு தான் இது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா 4,500. ஸ்டார்டிங்கில் வந்து நான் இது இல்லாமல் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் வீடியோ எடுக்க நம்மளுக்கு ஒரு SD கார்டு தேவை. ஸோ நான் யூஸ் பண்ணுற SD கார்டு பார்த்தீங்கன்னா SanDisk Extreme Pro 128GB உள்ளது. ஸோ இந்த SanDisk Extreme Pro பார்த்தீங்கன்னா 200 Mbps ஸ்பீட் உள்ளது. ஸோ ஏன் இந்த SD கார்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ஃப்ரேம் ரேஷியோவில் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஹை குவாலிட்டியில் வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த SD கார்டு தேவை. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,849 ருபீஸ் கிட்ட வருங்க. ஸ்டார்டிங் மோட்டோ பிளாகராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 64GB வாங்கிக்கலாம். இது வந்து 80 Mbps ஸ்பீடில் இருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருக்கும். இதுவும் ஹை ரேஷியோவில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உங்கள் டேட்டாலேருந்து இன்னொரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அப்போ ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 729 ருபீஸ் வரும். ஸோ இது வந்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பு. ஸோ 64GB போதும். நம்ம வந்து ரேஷியோ கம்மியாக வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு GoProவோட கேஸ் தேவைப்படும். ஸோ இந்த கேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட மைக் அடாப்டரும் நம்மளோட GoProவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கேஸ் தேவை. ஸோ இது ஒரு சேஃப்டி கேஸ்னு சொல்லலாம். கீழே விழுந்தா கூட நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கும். ஸோ இது வந்து ஆக்ஷன் ப்ரோவோட பிராண்ட் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 854 ருபீஸ் கிட்ட வரும். நான் யூஸ் பண்ணுற மைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோ மைக் தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மைக்குங்க. ஃபஸ்ட்டு தான் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பின்னு மட்டும் சேஞ்ச் பண்ணேன். அது என்ன பின்னு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு மைக் வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் பின் ஜாக் ஒன்று வரும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $397 கிட்ட வருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு GoProக்கு வந்து சீப்பான மைக் இதுதான். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து மோட்டோ பிளாகிங் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட கேமரா. ஸோ கேமரா டோர் இங்கே இருக்கும். ஸோ இதை பிடிச்சி நம்ம கீழே கொஞ்சம் இழுத்திங்கன்னா இது வந்து லூஸ் ஆகி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட SD கார்டு இருக்கும். SD கார்டு. ஸோ இந்த SD கார்டு வந்து நம்ம இதுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். தென் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ரி போட்டு இது வந்து கொஞ்சம் கீழே புஷ் பண்ணி இதை லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா ஆகிடும். ஸோ கைஸ் கேமரா வந்து ஆன் பண்ணுற பட்டன் எது பார்த்தீங்கன்னா இதுதான் கேமரா ஆன் பண்ணுற பட்டன். ஸோ இது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆங்கிளுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லாவே ஒரு ஆங்கிள் தெரியும். இதோட ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் ஷேக் பண்ணாலும் அதோட அந்த வீடியோ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேக்கும் தெரியாது. ஸோ கைஸ் இதோட ஸ்டெபிலிட்டி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த கேமரா வந்து எப்படி இந்த கேஸ்க்குள்ளே நம்ம வந்து செட் பண்ணுறது சொல்ல போகிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டோர் இருக்கும். ஸோ இந்த டோரை நீங்கள் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த பக்கமும் ஒரு டோர் இருக்கும். இதை புஷ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். ஸோ என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து கேமரா வந்து இந்த ஸ்டாக்கோட டோர் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணி தான் போடணும். ஸோ இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா இது கையில் வந்துடும். ஸோ இது வந்து ரிமூவபிள் தான். ஸோ வெறும் நீங்கள் வந்து இந்த கேமராவை இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டோர் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டோர் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். தென் இதுவும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக் அடாப்டர் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டோ பிளாகிங் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் TTF ப்ரோ வாசன் கூட இதுதான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வணக்கம், நான் உங்க வாசன். ஸோ கைஸ் இந்த கேமராவை எப்படி நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது சொல்லி தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ஹெல்மெட் சின் மவுண்ட் இதில் வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படின்னு பார்த்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிமூவபிள் தான். இது தேவை இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பின்னை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். தென் இந்த கேமராவோட இந்த லாக்கில் நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிடணும். தென் இந்த ஸ்க்ரூவும் போட்டுருணும் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து நம்ம ஹெல்மெட்டில் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு அடி செக் பண்ணிக்கோங்க நல்லா ஆடுதா இல்லை ஷேக்காதான்ட்டு. ஏன்னா கீழே விழுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. உங்கள் டேப் இருந்தால் டேப் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மோனோ மைக் வந்து இந்த ஹெல்மெட்டில் நம்ம வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பின்னு. ஸோ இந்த பின் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இந்த பின் இல்லைனா கண்டிப்பாக வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஸோ இந்த பின்னு இதில் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக் இருக்கும். ஸோ முன்னாடியே நான் மைக் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட மைக் இது தான். ஸோ என்னோட மைக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக இதில் வந்து ரேப் பண்ணி இதில் ஃபுல்லாக வந்து இதில் பின்னாடியும் முன்னாடிலாம் செட் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். ஸோ இந்த மைக் வந்து இங்கே வரும் எனக்கு கரெக்டாக. ஸோ என்னோட மைக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடு இருக்கும். நான் ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வைக்கல, நம்மளுக்கு வந்து ஏர் வென்டிலேஷன் வருன்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சு கிட்ட கரெக்டாக வச்சிருக்கேன். இதுதான் என்னோட ஸ்பாஞ்சு. ஸோ இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் கேப் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து வின் நாய்ஸ் நம்மளுக்கு வராது. ஸோ இதை நான் இங்கே லெஃப்ட் சைடில் செட் பண்ணியிருக்கேன். தென் இது அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு தென் ஃபுல்லாக அந்த ஒயரிங் இப்படி போயிட்டு தென் இதில் வெளியில் வந்துடும். ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கும். தேவை உள்ள ஒயர் மட்டும் வெளியில் வச்சுட்டு மீதிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது கட்டி உள்ளே வச்சிடலாம். ஸோ தென் இந்த பின்னில் வந்து இந்த 3M பின்னில் வந்து நம்ம வந்து இந்த பின்னை ஜாயின் பண்ணணும். டடான், நம்மளோட பெர்ஃபெக்டான மோட்டோ பிளாகிங் செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெரி குட், எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அசசரிஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த அசசரிஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அமேசான் பிக் பில்லியன் டே கூட வருது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கினேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $299 கிட்ட வரும். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சார்ஜிங் பாக்ஸ் இது. ஸோ நம்ம GoPro பேட்டரி வந்து 3 பேட்டரி கிட்ட நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $829 கிட்ட வரும். ஸோ கைஸ் இது ஒரு எக்ஸ்ட்ரா 3.5mm ஜாக் பின்னு. ஸோ இது எதுக்கு வாங்கினேன்னா ஸோ இந்த பின் இருக்குல்ல, இந்த பின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80-90 மேலே போனால் உங்களுக்கு வந்து டிக் டிக்ன்ற சவுண்ட் வருது. ஸோ நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த
3.5mm ஜாக் பின் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 rupees கிட்ட வருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராக்கு பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்கோம். அது வந்து ஒரு சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டு நம்ம பேக்கு ரெண்டு எல்லா அந்த ஸ்க்ரீனுக்கும் நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 397 rupees கிட்ட வந்துச்சுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1550. அதுக்கப்புறம் கேமராவோட ரேட் பார்த்தீங்கன்னா 29,990. 322 rupees ஒன்று, 4500 மைக்கோட ப்ரைஸ் ஒன்று. SD கார்டு பார்த்தீங்கன்னா 1849 rupees கிட்ட வந்துச்சு. கேஸ் பார்த்தீங்கன்னா 397 rupees கிட்ட வந்துச்சு. எக்ஸ்ட்ரா பேட்டரி பார்த்தீங்கன்னா 2999 rupees வந்துச்சு. 829 rupees வந்து நம்மளோட சார்ஜர் பாக்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 299 வந்து நம்மளோட டெம்பர் கிளாஸ். டோட்டல் காஸ்ட் கிட்ட 43,645 கிட்ட வந்துச்சுங்க. கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. சமூகம் பெரிய இடம் போயிருக்கு. சமூகத்தில் பெரிய இடம்லாம் நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து இன்னும் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் இஎம்ஐ இருக்குது, போயிட்டே தான் இருக்குது, இன்னும் கட்டி முடிக்கலை. ஸோ அப்போ வாங்க முடியல, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு போய் நான் கொஞ்சம் கொஞ்சம் இஎம்ஐ கட்டி வாங்கினது தான் இதெல்லாம். ஸோ காசு இருந்தால் தான் மோட்டோ பிளாகிங் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கேமு. இது வந்து என்னோட கேம் இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட கேமு. ஸ்டார்டிங்கில் என்கிட்ட வந்து கேமரா கிடையாது, என்கிட்ட பைக் கிடையாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மைக் கிடையாது. அந்த மைக் வாங்குற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை. நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு கேமரா வச்சிருந்தான். ஸோ அவங்ககிட்ட நான் இந்த கேமரா கடன் கேட்டிருந்தேன். ஸோ அவன் தான் இந்த கேமரா கொடுத்தான். நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்ல போகிறேன், எப்படி கேமரா மட்டும் வச்சு நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஒரு மைக் யூஸ் பண்ணுறேன், ஒயர் மைக். நார்மலாக நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மைக் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஒயர் மைக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் மைக் நம்ம வந்து இந்த மாதிரி ஒயர் மைக் ஒன்று இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ணுவேன்னா என் ஃபோனில் கனெக்ட் பண்ணிப்பேன். சேம் டைமில் என்ன பண்ணுவேன்னா நம்ம ஃபோனில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணிப்பேன். கேமராவும் இதில் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு கேமரா வந்து ஆன் பண்ணிப்பேன். இதில் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகும், என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு ஃபைலும் எடுத்து ரெண்டுத்தையும் வந்து மர்ச் பண்ணுவேன். ஆடியோவும் சரி வீடியோவும் சரி மர்ச் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் ₹1 கொடுத்து இந்த எந்த ப்ராடக்ட்டும் வாங்கல. என்னோட ஃப்ரெண்டோட கேமரா மட்டும்தான், என்னோட ஃபோனு, என்னோட ஹெட்செட் ஒன்று இருக்கும், அந்த ஹெட்செட் ஒயர் ஹெட்செட் இருக்கும். ஸோ அதுதான் ரெக்கார்ட் பண்ணேன். எடிட்டிங் அப்போ வந்து அந்த ஆடியோவும் வீடியோவும் வந்து நான் அது ஒன்றா சேர்ப்பேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் போட்ட விளாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆடியோ தனியாக வீடியோ தனியாக. பட் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஆடியோ தனியாக இருக்கும், வீடியோ தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் போக தான் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நான் ஒரு ப்ராடக்டாக வாங்கினேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் டிப்ஸ். ஸோ ஸ்டார்டிங் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கேமரா வாங்குற காசு இல்லைனா நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ தான் ஃபோன்லேயே வந்துருச்சு, ஃபோனை வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக ஆடியோ நம்மளோட ஒயர் ஹெட்செட் இருக்கும், அதில் நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் எடிட் பண்ணி அது கொலாஜ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாங்க. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கைஸ் இதுதான் என்னோட மோட்டோ பிளாகிங் ஃபுல் செட்டப். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம கிட்ட GoPro இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், மைக் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியுன்றது கிடையாது. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்லியிருக்கேன், அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு பி பர்ஃபெக்ட், யூ ஜஸ்ட் நீட் டு பி கன்சிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா போக ஒரு விஷயம் நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து கேமரா வாங்கியிருக்கேன், எல்லாமே நான் என்னோட செட்டப் வந்துருக்கேன். ஸோ என்னோட செட்டப் நான் இன்னைக்கு பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட செட்டப். ஸோ நான் வந்து இப்போ நம்மளோட கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வண்டி ஓட்டிட்டு பேச ஆரம்பிப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைக்கெல்லாம் மவுண்ட் பண்ணி எல்லாமே மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட GoProவோட வியூங்க. ஸோ நம்ம வண்டியும் தெரியும், ரோடும் தெரியும். நம்ம ஆங்கிள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். Amazon பிக் பில்லியன் டேலாம் வருது. ஸோ மறக்காமல் என்ன வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த விளாகை ரன் பண்ணிக்கிறேன். சேனல் கேர் ஆப்ஷன் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகள் நல்லா திருக்கோங்க. 9 ரூபாய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். அடுத்த விளாக சந்திப்போம்.